ஜோதிட சாஸ்திரம் இதை பற்றி சில குறிப்புகளை சொல்கிறது. சோபகிருது வருடம் என்ற தமிழ் வருடமும் குரோதி என்ற தமிழ் வருடமும் சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2024ஆம் ஆண்டு மலரப்போகிறது. அந்த 2024ஆம் ஆண்டை தன்னுடைய கையிலே எடுத்துக்கொள்ளப் போகிற கிரகமாக இந்த சனி பகவான் இருக்கிறார். 2024 என்பதை கூட்டுகிற போது 8ஆம் எண் வருகிறது. இந்த 8ஆம் எண் என்பது சனி பகவானுடைய எண் என்பதனால் இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு பிறக்கப் போகிற அந்த ஆண்டு முழுவதுமே இவருடைய ஆதிக்கத்தின் கீழ் கட்டுப்பட்டு இருக்கும் என்று தெரிகிறது. பொதுவாக கும்பத்திலே சனி பகவான் வந்தால் நன்மை என்று சொல்வார்கள். அதாவது நவக்கிரகங்களிலே குரு பகவானை பற்றி சொல்கிற போது அந்தணன் தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டு, ஆகவே குரு கிரகம் தனித்து இருக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் சனி கிரகம் தனித்து இருப்பதுதான் நல்லது என்று சொல்வார்கள். ஆனால் இந்த முறை அமைப்பு வித்தியாசப்படுகிறது. சனி பகவான் கும்பத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த 2.5 ஆண்டு காலத்திலே காற்று மாசு அதிகமாக இருக்கும். குறிப்பாக மனிதர்கள் சுவாசிக்கக்கூடிய இந்த பிராணவாயு ஆக்சிஜன் இருக்கிறதே, அதிலேயும் சில குளறுபடிகள் ஏற்படலாம். மருத்துவர்கள் அதை பற்றி தங்களுடைய குறிப்புகளிலெல்லாம் நிறைய குறிப்பிடுவார்கள் என்றெல்லாம் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதை போல உலக அளவிலே கும்பத்திலே சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர் கடும் வறட்சியை தென்படும், கடும் பனிப்பொழிவு இருக்கும், மழையினால் அங்கங்கே பாதிப்புகள் ஏற்படும் என்றெல்லாம் குறிப்பிடப்படுகிறது. நம்முடைய எல்லை ஓர மாநிலங்களிலே பிரச்சனைகள் வரலாம், அதை பிற நாடுகளுக்கும் நமக்கு இடையிலான எல்லைகளில் பிரச்சனை வரலாம் என்றெல்லாம் சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. நமக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஸ்ரீ இலங்கை நாட்டிலும் சில பிரச்சனைகள் வரும் என்று ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. ஆக அவரவர் வேலையிலே இருக்கக்கூடியவர்கள் தங்கள் வேலைகளை இந்த காலகட்டத்திலே 2.5 ஆண்டுகளில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். வெளிநாடுகளில் வாழக்கூடிய இந்தியர்கள் தாய் திருநாடு திரும்பக்கூடிய சில சூழல்களையும் இந்த சனி பகவான் உருவாக்கி தருவார் என்றெல்லாம் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பற்றி ஜோதிட சாஸ்திரம் குறிப்பாக குரோதி ஆண்டு பஞ்சாங்கங்கள் மிக குறிப்பாக இதை பற்றி எடுத்துச் சொல்கின்றன. ஆகவே இந்த சனி பகவானுடைய பயிற்சி என்பது எச்சரிக்கையோடு 12 ராசிக்காரர்களும் அணுக வேண்டிய பயிற்சி தான். ஆனாலும் ஒவ்வொரு ராசிக்குரிய பலனையும் நாம் பார்க்க போகிறோம். மேஷ ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இந்த சனி பகவான் வருகிறார் என்பதனால் வேலையினால் மிகுந்த லாபத்தை பெறப்போகிற மனிதர்களாக மேஷராசி என்பர்கள் அமைய போகிறார்கள். இவருக்கு ஆயுள் காரகன்னு பேரு, சனி பகவானுக்கு ஆயுள் காரகன்னு பேரு. ஆகவே ஆயுள் சம்பந்தமாக பிரச்சனை இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் இனி பயப்பட வேண்டாம். நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும், உடல் நலம் தேரும், எல்லா விஷயங்களிலுமே லாபம் என்ற நிலையை மேஷராசிக்காரர்கள் அடைய போகிறார்கள். மேஷராசிக்காரர்கள் துவங்கக்கூடிய தொழில் முயற்சிகள் மிகச்சிறப்பாக வெற்றி பெறப் போகின்றன. நிறைய பேர் சுயதொழில் ஆரம்பிக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமையும். அந்த சுயதொழிலிலும் நல்ல லாபம் அமையும் என்று தெரிகிறது. மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய பொருள் சேர்க்கை ஏற்படும், குடும்பத்திலே மகிழ்ச்சி ஏற்படும், நல்ல குழந்தை பிராப்தி அந்த குடும்பத்திலே உண்டாகும் என்று தெரிகிறது. அதை போல வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு நல்ல விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும், எதிர்பார்க்கிற ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு மிக சிறப்பான பலன்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. மாணவர்களுக்கு கல்வியிலே அவர்கள் கூடுதல் கவனத்தை செலுத்துறதுனால அவங்க எதிர்பார்க்கிற மதிப்பெண்கள் கிடைக்கும் என்பது தெரிகிறது. இந்த காலகட்டத்தில் ஆசிரியர்களுடைய ஆலோசனைப்படி நடக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்ந்த வெற்றிகள் வரும் என்று தெரிகிறது. அதை போல மேஷராசி பெண்களுக்கு வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும், குடும்பத்திலே உங்கள் ஆலோசனைகளுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் என்று தெரிகிறது. இது நாள் வரை என்னுடைய ஊதியத்திற்கு ஏற்ப வருமானம் இல்லையே என்று கஷ்டப்பட்ட பணியாளர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலத்திலே நல்ல ஊதியம் உயரும், வேலை உயர்வு உண்டாகும், அதை போல உங்களுக்கு நல்ல பாராட்டுக்கள் கிடைக்கும் என்று மிகச்சிறப்பான பலன்கள் எல்லாம் மேஷராசிக்கு இந்த காலகட்டத்திலே சுட்டி காட்டப்படுகிறது. எனதருமை ரிஷபராசி என்பர்களே, சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இன்னும் சற்று நேரத்திலே பயிற்சி அடைய போகிறார். 5:20 பயிற்சி அடைய போகிறார். இது ரிஷபராசி என்பது ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார். 10ஆம் இடத்திற்கு ஜீவனஸ்தானம் அப்படின்னு பேரு. அதனால இதை எப்படி பலன்களை பார்க்கணும்னா, ரிஷபராசிக்கு அதிபதியானவன் சுக்கிரன்,
இந்த சுக்கிரனும் சனி பகவானும் நண்பர்கள் இருந்தாலும் ஒருத்தருக்குள்ள கர்ம வினைகளை நீதி தவறாமல் வழங்கக்கூடியவர் இல்லையா சனி பகவான். அதனால இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போறதுன்னு கேட்டீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், வியாபாரம் நல்ல வளர்ச்சி அடையும் அப்படின்னு தெரிகிறது. அதே நேரத்தில் வேலைக்கு செல்லக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்பவே சொல்ல தொடங்கியிருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க, எனக்கு வேலையில் ரொம்ப ப்ரெஷர் இருக்கு, என்னுடைய உயரதிகாரி என்னை பாடாப்படுத்துறார் அப்படிலாம் சொல்ல தொடங்கியிருப்பாங்க. அதனால வேலையில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், ஹெல்த்தில் கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்த வேணும் ரிஷபராசிக்காரங்க. உடல்நல பாதிப்புகள் இருக்கும் என்று தெரிகிறது. ஏற்கனவே சனி பகவான் கும்பத்திலே வந்து அமரக்கூடிய காலகட்டத்திலே உலகளவிலே வைரஸ் நோய்கள் பரவும், மீண்டும் சிக்கலை உருவாக்கும் என்றெல்லாம் ஜோதிட சாஸ்திரம் சொல்வதனாலே ரிஷபராசிக்காரர்களும் அதற்கு விதிவிலக்கல்ல. தங்கள் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். அதே போல திருமண வாழ்க்கையில ரிஷபராசிக்காரர்கள் மனைவியோடு விட்டு கொடுத்து செல்வது என்பது மிக நல்லது, சங்கடங்களை தவிர்ப்பதற்கு அது உதவும். இதை போலவே ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பத்திலே செலவுகள் அதிகரிக்கும். பொதுவாக 2024ஆம் ஆண்டு சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆண்டு என்பதனால் உலக அளவிலேயே பணத்தட்டுப்பாடுகள் நிறைய இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக நாம் பலன்கள் சொல்கிற போதே உலகளவிலே இருக்கக்கூடிய மக்கள் பணத்தை பக்குவமாக செலவழிக்க வேண்டும், கொஞ்சம் சிக்கனமாக வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று பலாபலன்களை சொல்லி வருகிறோம். அந்த வகையிலே ரிஷபராசிக்காரர்களுக்கும் நிறைய செலவுகள் உண்டு. ஆகவே செலவை கட்டுப்படுத்துவது என்பது இவர்களுக்கு நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் எல்லாம் விலகி போவார்கள். புதிய ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வரும். எவ்வளவு கடுமையாக உழைக்கிறீங்களோ அவ்வளவு உயர்வு ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டாகும். சமுதாயத்தில் மற்றவர்களாலே நல்ல வளர்ச்சி இருக்கும். இன்னும் சொல்ல போனால் வாகன உற்பத்தி தொழில் செய்யக்கூடியவர்கள், ஸ்பேர் பார்ட்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், இயந்திர தொழிற்சாலை வைத்திருக்கக்கூடியவர்கள், எலக்ட்ரானிக்ஸ் தொழில் செய்கிறவங்க ஆகியவற்றிலே இவர்களுக்கெல்லாம் நல்ல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அதை போல பணியாளர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். பணி நீக்கம் ஏற்கனவே ஆயிருப்பாங்க, சஸ்பெண்ட் ஆயிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் மீண்டும் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை தெரிகிறது. பெண்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்திலே அமைகிறது. மாணவர்கள் படிப்பில் கூடுதல் அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். அன்பர்களே, சனி பகவானுக்கு